ஹாய்! வெல்கம் டூ மை சேனல் குரோஷே மேஜிக் வித் பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சிங்கிள் குரோஷே தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னான பேசிக் வீடியோ, மெட்டீரியல் என்னென்ன அப்டின்னும், அதே மாரி ஸ்லிப் நாட்டும், செயின் ஸ்டிச்சும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிங்கிள் குரோஷே பார்க்க போறோம். இத வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்டின்னாலே, நம்ம வந்து ஸ்லிங் பேக், அப்புறம் வந்து லேப்டாப் பேக் இதெல்லாம் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஆல்ரெடி 21 செயின் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு செயின விட்டுட்டு, செகண்ட் செயின்ல வந்து நான் இப்போ வீடியோல உங்களுக்கு காட்டுற மாரி, அதாவது சென்டர்ல வந்து ஹூக்க இன்செர்ட் பண்ணுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு யான வந்து வெளியில எடுத்தீங்க அப்டின்னா, இப்போ உங்களோட ஹூக்ல வந்து 2 லூப் இருக்கும். அது திரும்ப வந்து நம்ம ஹூக் வச்சு யான் ஓவர் பண்ணி திரும்ப புல் த்ரோ பண்ணோம் அப்டின்னா, ஒரு நாட் மாரி உங்களுக்கு விழும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து சிங்கிள் குரோஷே அப்படின்னு சொல்லுவோம். ஒன் டைம் மட்டும் நம்ம பண்ணிட்டு வரல அப்படின்னா ஃபீல் பண்ண வேணாம். நெறைய டைம் நம்ம பழக பழக தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு வரும். எனக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இத கத்துக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி நான் லைனா 20 ஸ்டிச்சஸ்க்குமே வந்துட்டு சிங்கிள் குரோஷே வந்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாரி பழக பழக உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். கண்டிப்பா வந்து வரல அப்டின்ட்டு விட்றாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி இப்போ நம்ம ஃபுல்லா ஒரு லைன் முடிச்சுட்டு, அடுத்த லைன் போகும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, இன்னொரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு, இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் அப்டியே டர்ன் ஓவர் பண்ணணும். டர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு செயின் ஸ்டிச் தெரியும் அப்டின்னு நெனைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருப்போம்ல, அந்த லைன்ல உள்ளது. இந்த சைடு இப்டி திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். வீடியோல நல்லா தெரியுதான்னு தெர்ல. அதுல தான் வந்து நம்ம அடுத்தது வந்து ஹூக் இன்செர்ட் பண்ணணும். இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டோம்ல, அத வந்து நம்ம விட்டுட்டு, திரும்ப அந்த அடுத்த செயின்ல தான் வந்து நம்ம ஹூக்க இன்செர்ட் பண்ணி, நம்ம வந்து ஒரு செயினாவே வந்து கன்சிடர் பண்ணி அத வந்து ஹூக்க இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, செயின்க்கு நடுவுல வந்து விட்டுருப்போம். இப்போ செகண்ட் லைன்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அதாவது ஒரு செயினா வந்து அந்த செயின்க்கு அடியில வந்து ஹூக்க இன்செர்ட் பண்ணி, யான் ஓவர் பண்ணி திரும்ப புல் த்ரூ பண்ண போறோம். இது உங்களுக்கு புரியும் அப்டின்னு நெனைக்கிறேன். புரியல அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து என்னோட Instagram ஐடிய வந்து நான் டேக் பண்றேன். அதுல வந்து பர்சனலா நீங்க மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே டவுட்டா இருந்துச்சு அப்டின்னா, பக்கத்துல வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அத பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு புரியும். இத வந்து நீங்க ட்ரை பண்ணி கண்டிப்பா பாருங்க. ஃபைனலா வந்து சிங்கிள் குரோஷே வந்து இப்டிதான் இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்லிப் நாட்டுக்கும், செயின் ஸ்டிச்சுக்கும் வந்து நம்ம சார்ட் பார்த்துருப்போம். அதோட சிம்பிள் என்ன அப்டின்னு. இப்போ வந்து சிங்கிள் குரோஷேக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பிளஸ் ஆர் இன்டூ மாரி இருக்குல்ல. இதுதான் வந்து நம்ம சிங்கிள் குரோஷேக்கான சிம்பிள். ஃபைனலி நானுமே ஒரு 2 லைன் போட்டுட்டேன். 2 லைன் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்டின்னா, என்னோட பேஜ வந்து நீங்க பேஜுக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.